வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட் மேனிப்புலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பைத்தானில் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லிஸ்ட் மெத்தட்ஸ் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் எல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அது நீங்கள் எல்லுங்கிறது வேரியபிள் தான், அது என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஜெட் அப்படின்னு ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து எம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்த எலமெண்ட் வந்து கே அப்படின்னு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட்டில் வந்து 3 எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அதில் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போய் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பைத்தான் 2.py. ஸோ ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத காமிக்கும். இப்போ நான் இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் list.append. ஓகேங்களா. ஸோ list.append அப்படின்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஆறுங்கிற எலமெண்ட் வந்து கேக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட்டு லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆர் அப்படின்னு ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரே எலமெண்ட் தான் அப்பெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண முடியும். சப்போஸ் மோர் தென் 1 எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. தென் எம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எம் இருக்குது. ஸோ என் அப்படின்னு ஒரு எலமெண்ட் நம்ம கொடுத்துறோம். இப்போ என்னென்னா மோர் தென் 1 எலமெண்ட் 2 எலமெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஒரே நேரத்தில். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து எல்என் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எலமெண்ட் ஆட் பண்ணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது எப்படி 1 by 1 2 எலமெண்ட் 2க்கு 3 எலமெண்ட் நீங்கள் 2க்கும் மேற்பட்ட எலமெண்ட் வந்து நீங்கள் நான் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இடையிலேயே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, இப்போ கேக்கும் ஆருக்கும் இடையில வந்து எஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், list.insert அப்படின்னு ஒரு மெத்தடு. ஸோ இந்த இன்சர்ட் அப்படிங்கிற மெத்தட் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும், ஸோ கேக்கு ஆர் கடையில் ஆட் பண்ணால் 0 1 2 3 அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இன்சர்ட் தேர்ட் இண்டெக்ஸில் நான் வந்து எஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது இடையில எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ லிஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ரன் பண்ணோன்னா எஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டு கேக்கும் இடையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா, இப்போ ஆட் பண்ண எலமெண்ட்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ list.pop அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த பாப் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அது வந்து என்ன பண்ணும், லிஸ்ட்டில் லாஸ்ட் பொசிஷனில் இருந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிட்டு வரும். ஸோ பாப் அப்படிங்கிற எலமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரன் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய என் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பர்டிகுலர் பொசிஷன் சொல்லி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், list.popல அந்த பொசிஷன் சொல்லிடலாம், இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் இண்டெக்ஸ் நான் கொடுத்துட்றேன். அப்போ 3வது இண்டெக்ஸில் இருக்கிறவங்க என்ன ஆகுனாங்கன்னா அவங்க வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாப் பொசிஷன் சொல்லி ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதில் தேர்ட் பொசிஷனில் யார் இருந்தாங்களோ அவங்க வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க தேர்ட் இண்டெக்ஸில். சப்போஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட நேம் சொல்லியே ரிமூவ் பண்ணால் ரிமூவ்ங்கிற மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் கே அப்படிங்கிறது ரிமூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், list.remove அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து பர்டிகுலராக யார் வேணுமோ அந்த நேமை சொல்லி வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஓகே, ஆனால் அது பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் இங்கே வந்து லிஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா, அந்த கே அப்படிங்கிறவங்க என்ன ஆகுனா ரிமூவ் ஆகிடுவாங்க. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, டெலீட் அப்படிங்கிற மெத்தடு. இந்த டெலீட் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது எக்ஸப்ஷன்லாம் த்ரோ ஆகும். ஸோ அதனால் இந்த டெலீட் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணி பொசிஷன் சொல்லி ரிமூவ் பண்ணலாம். ஸோ டெலீட் 0 அப்படின்னு சொன்னோன்னா 0th பொசிஷனில் இருக்கிறவங்க என்ன ஆகுனா டெலீட் ஆகிடுவாங்க. ஸோ பிரிண்ட் எல் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிமூவ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டெலீட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ விச் ஒன் இஸ் சேஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமூவ் அப்படிங்கிறது தான் சேஃப். டெலீட் அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸ், அதாவது என்ன எக்ஸப்ஷன் மாதிரி நமக்கு வந்து த்ரோ பண்ணும் இல்லாத எலமெண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெலீட் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம். 0 பொசிஷனில் வந்து இஜெட் இருந்தது, அந்த இஜெட் வந்து இப்போதைக்கு நமக்கு இல்லை. ஸோ இது வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். சப்போஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப்
எந்த பொசிஷனில் ஜீரோத்தோட பொசிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இஜெட் ஆல்ரெடி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எம்முக்கு பதிலாக இஜெட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் என்ன பண்ணலாம், இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். நவ் பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து அப்டேட் ஆகிருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்முக்கு பதிலாக இஜெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து அதாவது ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் லிஸ்ட் டாட் ஷார்ட்னா என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஷார்ட் பண்ணோம். நவ் வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நவ் பிரிண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். ரிவர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ ரிவர்ஸில் வந்து எல் ஆர் இஜெட் அப்படிங்கிறது சரி இஜெட் ஆர் எல் அப்படிங்கிறது எல் ஆர் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதையே நம்ம வந்து ஷார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இது வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணி வந்து ஷார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு எல்என் அப்படிங்கிறது போல் வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்ம உள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒன்றையும் இ அப்படிங்கிறது ஒன்றையும் நான் கொடுத்துட்றேன். சரி தானே. இப்போ வந்து 2 எலமெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிரிண்ட்டு லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதாவது 2 எலமெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கொடுத்தோம்னா ஏஇன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படின்னா லிஸ்ட் டாட் ஷார்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து ஷார்ட் ஆகிடும். இப்போ ஷார்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏஇஎல்ஆர் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகுனா அசெண்டிங் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணது ரிவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வேணால் ஷார்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சுச்சுவேஷனில் இந்த முக்கியமான மெத்தடெல்லாம் பயன்படும் நினைக்கிறேன். ஸோ ஒன் மோர் மெத்தட் இருக்குது. அது என்ன லென்த் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தட் நான் மறந்துட்டேன், வேணால் பார்ப்போம். ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 2 4 5 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்லைசிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரி லிஸ்ட்லேயும் ஸ்லைசிங் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்லைசிங் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். நன்றி நண்பர்களே.